நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆம்பிளிஃபையர் பற்றி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் போட்டுட்ருக்குறோம். இதில் வந்து நம்ம டெய்லி ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி அப்லோட் செஞ்சிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வந்து ஆம்பியர், அதாவது விஏ ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும், எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும், அதே இன்புட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-3 விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபீட்பேக் ஆஃப் ஆம்பிளிஃபையர். ஏன் வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுக்குறோம், ஃபீட்பேக்கில் வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும், அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் அட்ஜஸ்ட் பண்ணால் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு வந்து ஃபீட்பேக் மூலிமா தான் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் ஆமாம், நம்ம வந்து ஃபீட்பேக் மூலிமா தான் நம்மளுக்கு வேலை செய்யுது. நம்ம ஃபீட்பேக் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஆம்பிளிஃபையர், ப்ராக்டிக்கல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லிட்டு 2 ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஐடியல் ஆம்பிளிஃபையரில் வந்து நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இன்புட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதாவது ஆம்பிளிஃபையும் கூட இருக்காது. அதுதான் ஐடியல் ஆம்பிளிஃபையர். இது வந்து நம்ம பொதுவாக வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அசம்ஷன். ஒரு ஆம்பிளிஃபையர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசம்ஷன் பண்ணி வச்சுக்கிறது ஆம்பிளிஃபையர். இது ப்ராக்டிக்கல் ஆம்பிளிஃபையருங்கிறது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும். அதே லீனியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லீனியாரிட்டி வந்து இருக்காது. அதே வந்து பெராமீட்டர் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்மளுக்கு எதை தேடி போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து ஆம்பிளிஃபையருடைய ஃபீட்பேக் டோபாலஜி போகிறோம். அந்த ஃபீட்பேக் டோபாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட்டில் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்புட்டில் வந்து கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அதாவது அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி இன்புட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிறது. அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வகையான ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்து நம்மளுடைய ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபீட்பேக் ஈஸியாக ஒரு அவுட்புட், இந்த அவுட்புட் வந்து கனெக்டட் டு த இன்புட். நம்ம வந்து அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து நம்ம இன்புட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாவே அது ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபீட்பேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட் இஸ் இன் ஃபேஸ் வித் இன்புட் சிக்னல். அதாவது கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் வந்து அவுட்புட் சிக்னல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சைன்வே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக அப்படியே வந்து இன்புட்டில் அப்படியே இருக்கும். ஆனால் வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி இன்புட் சிக்னலும் ஃபீட்பேக் சிக்னலும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீஜெனரேட்டிவ் சர்க்யூட்னு வந்து சொல்லலாம், இல்லை ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்குன்னு சொல்லலாம். இது வந்து எங்கே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர், அதாவது நம்ம சைன் வேவ் ஆசிலேட்டரு, ஸ்கொயர் வேவ் ஆசிலேட்டர், இந்த மாதிரி வந்து ஆசிலேட்டருக்கு வந்து இது மேக்ஸிமம் வந்து இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஏன் வந்து இந்த பாசிட்டிவ் மெத்தட் வந்து நம்ம ஏன் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் சிக்னல் வந்து இன்புட் சிக்னலுக்கும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். நீங்கள் வந்து இன்புட் சிக்னல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபையரில் வந்து உங்களுக்கு 180 டிகிரி வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டோடு கிடைக்கும். இது வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்க்கலாம். அதாவது இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதே நான் இன்வெர்ட்டிங்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு அந்த சப்வூஃபர் இது இன்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் சைடு வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சைடு தான் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது அவுட் ஆஃப் ஃபேஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். அதாவது இன்புட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு வந்து வோல்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்குன்னு நம்ம சொல்லுவோம். நான் ஒரு சர்க்யூட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதிலேருந்து இன்புட் வந்து நம்ம அவுட் ஆஃப் கொடுத்தோம்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் கொடுத்தோம்னா அது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் உடைய இந்த வோல்டேஜ் கெயின் ஆம்பிளிஃபையருடைய இது வந்து பார்த்தோம்னா ஏவி டிவைடட் பை 1 - பீட்டா வி. இந்த பீட்டா விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் ஃபேக்டர். இதுதான் ஒரு ஆம்பிளிஃபையருடைய ஃபீட்பேக் ஃபேக்டர். ஒரு எக்ஸாம்பிள் பிளாக் டயக்ராம். ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் வந்து ஒரு பீட்டா அப்படிங்கிற இன்புட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட்டாக வேலை செய்யும். அதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎஃப்
ஏவி டிவைடட் பை 1 + பீட்டா ஏவின்னு வரும். இது வந்து ஆம்பிளிஃபையர் ஃபில்டரோட நம்மளுக்கு வந்து வித்தியாசம் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் வேவ் ஃபீட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிங்கன்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அப்படியே எக்ஸாக்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம். இப்போ வந்து இதோடைய அட்வான்டேஜ் வந்து நம்ம என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம்னா, நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கோடைய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏன் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி. நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரோடைய அந்த டோபாலஜி யூஸ் பண்ணோம்னா அது நம்மளோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் பேண்ட்வித். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kHz உங்கள் பேண்ட்வித் இருக்குன்னா 2 kHz மெகாஹெர்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். டு த நெகட்டிவ் ஃபீட்பேக் மூலிமா நம்ம பண்ண முடியும். லெஸ் ஹார்மோனிக் டிஸ்டார்ஜன். நம்ம வந்து டிஸ்டார்ஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லெஸ் ஃப்ரீக்வன்சி அண்டு ஃபேஸ் டிஸ்டார்ஜன் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டார்ஜன் வந்து கம்மி பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் மெத்தடில் வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஏன் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட் வேவ் ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட்டராக வேலை செய்யும்போது சின்னதாக ஒரு நாய்ஸ் இருந்தால் கூட அதை அப்படியே ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு ஹை நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் போகிறோம். இதில் வந்து நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் நாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்புட்டு அவுட்புட்டோடு இருக்கக்கூடிய ரெசன்ஸ், அதாவது நம்ம லோட் ரெசன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இன்புட் ரெசன்ஸ், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கிவன் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் வந்து நம்ம ஏன் இந்த நாலேஜ் வந்து கொடுத்தோன்னு கேட்டோன்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், ஐசி டைப்பாக இருக்கட்டும், நம்ம டிரான்சிஸ்டர் டைப்பாக இருக்கட்டும், இந்த ஃபீட்பேக் மெத்தட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏன் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபீட்பேக்கில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு சில போர்ட்ஸில் வந்து பார்த்துட்டு கெயின் கம்மியாக இருக்குது, அதனால் கெயின் வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் ஸ்டேஜில் போய் நீங்கள் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் அவுட்புட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கெயின் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டர் ஒன்று போட்டு ஸ்பீக்கர் இதை வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்னா ஒரு ரெஸ்டர் போட்டு அப்படி ஒரு ரெஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டு கிரவுண்ட் பண்ணிவிட்டு இன்னும் அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதாவது மைனஸ் டெர்மினலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் ரெஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 56K போட்டிருந்தீங்க அப்படின்னா கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு 22K போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். அதே வந்து 10K போட்டிங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து கம்மியாகிட்டே வரும். 56K ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமான உங்களுக்கு வந்து கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கோம் இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்தோம்னா. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கெயின் வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் கெயின் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். அதாவது ஓவரால் லூப் கெயின் வந்து. ஸோ இந்த ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னேன். அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த நாலேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சுனாவே நம்மளுடைய ஆம்பிளிஃபையரில் வந்து எக்ஸ்ட்ரா கெயின் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாவே போதும். நம்ம அந்த ஃபீட்பேக்கில் வந்து நம்ம கெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி வீடியோ நல்ல ஒரு சூப்பரான வீடியோவாக எடுத்துகிட்டு வரக்கு வந்து நான் முன்னேறேன். நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து எதை ஆல்ட்ரு பண்ணால் நம்ம ஆம்பிளிஃபையரோடைய கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். as well as டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், அதே மாதிரி ஐசி ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் அது எப்படி வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கெயின் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு டெஸ்டிங் வீடியோவோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஃபீட்பேக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.